வணக்கம் நேயர்களே. ஒரு முன்மாதிரியான கிராமம் ஒன்று இலங்கையில். அந்த கிராமத்தில் என்ன நடந்தது என்று சொன்னால், அங்கே மதுபான சாலை திறக்கப்படுவதற்கான ஆயத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாம். ஆனால் ஊரவர்கள் ஒன்று கூடி இங்கே மதுபான சாலை திறக்கப்படக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்திருக்கின்றார்கள். அந்த எதிர்ப்பு தெரிவித்த மக்களில் ஒரு 15 பேர் வரையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இதில் சம்பந்தமாக நாங்கள் என்ன யோசிக்கிறோம் என்று சொன்னால், மதுபான சாலை திறக்கப்படக்கூடாது, தங்கள் ஊருக்கு வேண்டாம் என்று திறக்க இருந்த மதுபான சாலையை மூட வைத்ததற்காக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். ஒரு கலவரமும் இடம்பெற்றிருக்கிறது. கிட்டத்தட்ட 15 பேர் வரையில் இவ்வாறு போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அதில் 11 பேர் பெண்கள், 4 பேர் ஆண்கள் என்று சொல்லப்படுகின்றார்கள். இந்த கலவரத்தில் ஒரு பெண்ணும் ஒரு போலீஸ் உத்தியோகத்தரும் காயமடைந்து திருகோணமலையில் மூதூர் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். இந்த சம்பவம் திருகோணமலை மாவட்டத்தில் தான் இடம்பெற்றிருக்கிறது. அது மட்டுமில்லாமல் கைது செய்யப்பட்ட 15 பேரும் கிண்ணியாவில் உள்ள போலீஸ் நிலையத்தில் மறுத்து வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. பாருங்கள், நாட்டில் ஒரு நீதிக்காக குரல் கொடுத்தவர்கள், ஒரு சட்டவிரோதமான செயல் இடம்பெறக்கூடாது, எங்கள் ஊரில் மதுபான சாலை வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் போரில் ஈடுபட்ட பொழுது அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அப்போ திறந்தா நல்லது என்ற மாதிரியான சிந்தனை சம்பந்தப்பட்டவர்களுக்கு இருந்திருக்கிறது. ஆனால் மக்கள் ஒன்று கூடி அது வேண்டாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது? இது ஏன் கலவரமாக மாற வேண்டும்? அவர்கள் சொன்னால் ஓகே, எங்களோட ஊரில் மதுபான சாலை வேண்டாம் என்றால் அதை திறப்பவர்கள் அடுத்த மாற்று நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கலாம் இல்லையா? வேறொரு ஏரியாவில் போனால் சில பேர் அதை விரும்புவார்கள், சில பேர் வேண்டாம் என்றுவார்கள். வேண்டாம் என்று சொல்லுகின்றவர்கள் மத்தியில் அதை ஏன் கட்டாயமாக திணிக்க வேண்டும் என்ற கேள்வி இருக்குது இல்லையா? எனவே இந்த சம்பந்தமாக இப்பொழுது மேல் அதிகாரிகள் சிலர் தங்களுடைய கவனத்திற்கு இதை கொண்டு வந்திருக்கின்றார்கள். இந்த சம்பவம் இடம்பெற்றது திருகோணமலை மாவட்டம் மூதூரில் இருக்கக்கூடிய இருதயபுரம் என்கின்ற கிராமம். இந்த கிராமத்தில் உள்ள மக்களை நான் பாராட்டுகிறேன். அந்த கிராம மக்களுடைய முயற்சி உண்மையில் அற்புதமானது. எத்தனையோ பேர் தங்கள் ஊரில் எல்லாமும் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நேரத்திலே தங்கள் ஊரில் சமுதாய சீர்கேட்டை அல்லது ஒரு குடிமகன்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கக்கூடிய விடயமான இந்த மதுபான சாலை இருக்கக்கூடாது என்றுதான் அவர்கள் முடிவெடுத்திருக்கின்றார்கள். இதில் என்ன தவறு இருக்கிறது? அந்த கிராம மக்கள் ஒன்றிணைந்து அந்த மதுபான சாலை கட்டப்படுறதுக்கு முன்னால் என்று போராடி இருக்கிறார்கள். அது ஏன் கலவரமாக மாற வேண்டும்? ஏன் என்ன பிரச்சனை என்று எங்களுக்கும் தோன்றுகிறது இல்லையா? நீங்கள் கூட யோசித்து பாருங்கள். மதுபான சாலை வேண்டாம் என்றால் வேண்டாம், வேண்டும் என்று யாரும் சண்டை பிடித்தால் அவரோட யோசிக்கலாமே, என்னவங்க வேண்டும் என்று சொல்கிறாங்கன்னு யோசிக்கலாம். வேண்டாம் என்று தானே சொல்கிறாங்க, அதில் என்ன குழப்பம்? நீங்கள் உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். அந்த மக்களினுடைய கோரிக்கை நியாயமானதா, போராட்டம் நியாயமானதா, அந்த கலவரம் ஏற்றுக்கொள்ளக்கூடியதா, அந்த கைது செய்யப்பட்டவர்கள் விடுவிக்கப்பட வேண்டும். ஏனென்றால் பெண்கள் எல்லோரும் சேர்ந்து போராடி இருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 15 கைது செய்யப்பட்டவர்களில் 11 பேர் பெண்கள், 4 ஆண்கள். அப்போ பெண்களுடைய போராட்டம் என்ன? எங்கள் ஊரில் வேண்டாம் மதுபான சாலை, தங்களுடைய குடும்ப நலனுக்காக தங்களுடைய கணவன்மார் அல்லது பிள்ளைகள், அப்பா அம்மார் பழுதாகக்கூடாது என்று அந்த பகுதி மக்கள் யோசித்திருக்கிறார்கள் இல்லையா? எனவே உங்கள் கருத்துக்களை எதிர்பார்க்கிறோம். நாட்டில் இவ்வாறான சமூக சீரழிவான விடயங்கள் நடப்பதை மக்கள் மதிக்கவில்லை. அதை வேண்டாம் என்று சொல்லுகின்ற பொழுது அதை ஏற்றுக்கொள்ளுகின்ற மனப்பக்குவம் உயர் அதிகாரிகளுக்கு வேண்டும் இல்லையா? மீண்டும் சந்திக்கலாம் உறவுகளே. வணக்கம்.